ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான மருத்துவ குணம் நிறைஞ்ச வெந்தயத்தை வச்சு வெந்தய களி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம இதுவும் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒன்று. இந்த நேரத்தில் வெயில் காலத்தில் வயிற்று வலியிலிருந்து நம்ம உடல் உபாதைகள், ஸ்கின்ல பிரச்சனை, ரேசஸ், இப்படி பல இது கிடைக்கும், பல இது வரும். இதெல்லாம் நம்ம தாண்டி போகணும்னா இந்த மாதிரி சில வீட்டிலே இருக்கக்கூடிய இதெல்லாம் வெந்தயம்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான், ஈஸியாக செலவு இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடியது. இதை வந்து நம்ம வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் போட போகிறோம். வெந்தய களி அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெந்தய களி செய்கிறதுக்கு நம்ம வந்து இதில் ஒரு ஸ்பூனில் 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் புழுங்கல் அரிசி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து பாசிப்பருப்பை நம்ம தனியாக ஒரு அரை மணி நேரத்துக்கு கிண்டுறதுக்கு, மிக்சியில் அரைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம தண்ணியை ஊற்றி இந்த அரிசியும் வெந்தயத்தையும் ஊற வைக்கலாம். இது நைட்டே நம்ம ஊற வைக்கிறோம். காலையிலக்கு நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பாசிப்பருப்பை ஊற வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இதை தண்ணியை ஊற்றி கழுவிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ இது ஊறட்டும். இந்த வெந்தயமும் அரிசியும் நல்லா நைட்டு ஊற வச்சோம். நைட்டு ஒரு 10 மணிக்கு நான் ஊற வச்சேன். இப்போ வந்து நம்ம ஒரு 8 மணிக்கு இதை அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம அதுக்கிடையில் நம்ம இது ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் போடலாம். 10 நிமிஷத்தில் இது ஊறிடும். நமக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதோட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். பாசிப்பருப்பு சத்த நேரத்தில் ஊறிடும். இதை இப்போ நைட்டு ஊற வச்சுருந்தோம்னா மொறுன்னு புளிச்சு போயிடும். அதனால காலையில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது ஊற விட்டு இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து அரைச்சிக்குவோம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. நமக்கு இதை நம்ம எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த பாசிப்பருப்பு நம்ம சேர்க்குறதால நமக்கு வந்து இதுவும் குளிர்ச்சி, பாசிப்பருப்பு நல்ல குளிர்ச்சி. இதோட சேர்ற போது நல்லாயிருக்கும். அரிசியை குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி பாசிப்பருப்பு சேர்த்துக்கணும். அரிசியை ரொம்ப சேர்த்தோன்னா அந்த வெந்தயத்தோட தன்மை குறைஞ்சிடும். அதனால பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் இதை போட்டுக்கலாம். இந்த பாசிப்பருப்பு போட்டுட்டு இந்த வெந்தய அரிசியையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த தண்ணி ஊற வச்ச தண்ணியவே ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம 200 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை கிளறணும். இதை நம்ம கிளறலாம். இதில் நம்ம இந்த பேனில் 200 மில்லி 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்குது. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஊற்றி கிளறலாம். வெந்தயத்தை ஒரு விஸ்க் வச்சு கலர்னோம்னா கட்டி தட்டாது. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கட்டி தட்டாமல் வருது பாருங்க. எப்போவுமே தண்ணியை ஊற்றிட்டு கொதிக்கையில் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு மாவை ஊற்றிக்கிட்டாங்க. வெந்தய மாவை கொதிக்கட்டும். எல்லாம் முகுன்னு வருது பாருங்க. அடுப்பு சிம்லே இருக்கட்டும். நல்லா இன்னும் வேகட்டும். இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கருப்பட்டி 1/4 கப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ இதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். போதும், இது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு நல்லா வெந்தயக்களி ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம், பிளேட்டுக்கு. பாருங்கள், அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். இப்போ நம்ம நல்லா எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்து வச்சு, எவ்வளோ வேணாலும் இன்னும் 2 ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். நமக்கு இது போதுமான அளவுக்கு இந்த நல்லெண்ணெயை ஊற்றி அப்படியே எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு இது. இதை நம்ம சாப்பிட்றதால நம்ம உடலில் இருக்கிற அந்த சூடெல்லாம் தணிஞ்சு போயிடும். வயிறு வலி, இந்த வெயில் காலத்தில் வயிறு வலி அது இதுன்னு ஏதாவது ஒரு உடம்புல ஒரு ரேஷஸ் ஏதோ வேணாலும் இருக்கும், அந்த ஹீட்டு அந்த இதெல்லாம் வராமல் இது தணிக்கக்கூடிய ஒரு இது. இதை இந்த வெந்தயக்களி இதை இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். திரும்ப திரும்ப அதை நம்ம செய்கிறதுக்கு தான் அதை தோணும். வாரத்தில் ஒரு 2 நாள் இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. லேடிஸ் தான் சாப்பிடணுங்கிறதுல ஜென்ஸும் சாப்பிட்லாம், யார் வேணாலும் இது சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். குழந்தைங்கன்னா ஒரு 8 வயசு 10 வயசு பிள்ளைங்கள்லேருந்து நம்ம எல்லாருக்கும் இது கொடுக்கலாம். இது அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானது. இது ஆரம்பத்துலேருந்தே அப்போலேருந்து பெரியவங்க இது செஞ்சு கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்ற ஒரு களி, வெந்தயக்களி. இதை விடாமல் எப்போவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். மழை காலத்தை விட்டுட்டு வெயில் காலத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பை.